மாண்புமிகு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க சென்னை சட்டக்கல்லூரி இன்றைக்கு இருக்கின்ற உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் அந்த கல்லூரியில் படித்தவர்கள் நீதிபதிகளாக இன்றைக்கு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கல்லூரி சென்னையிலிருந்து 80 கிலோமீட்டர் ஒரு கிராமத்திலே, திருவள்ளூர் மாவட்டத்திலே திருவள்ளூர் நகரத்தை தாண்டி 20 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு சாதாரண கிராமத்தில் எந்த விதமான போக்குவரத்து வசதியும் இல்லாத கிராமத்திலே கல்லூரி நடைபெறுகிறது. மாணவர்கள் ரொம்பவும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே அந்த கல்லூரியை சென்னைக்கு மாற்ற வேண்டும், இல்லை என்றாலும் குறைந்தது திருவள்ளூர் மாநகரத்திலேயாவது அந்த கல்லூரியை மாற்றி, ஏன் நீதிமன்றம் அருகே கல்லூரியை வைக்கிறார்கள் என்று சொன்னால், மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் என்கின்ற முறையிலே அந்த பயிற்சி எடுப்பதற்கு வசதியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் உலகம் முழுக்க இருக்கின்ற இந்த சட்டக்கல்லூரிகள் நீதிமன்றம் அருகே இருக்கின்றது. ஆகவே அந்த நீதிமன்றத்தை சென்னைக்கோ அல்லது திருவள்ளூர் டவுன் பகுதிக்கோ மாற்ற வேண்டும் என்றும் அந்த கல்லூரியை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். கேளம்பாக்கம் பகுதிக்கும் திருவள்ளூருக்கும் இரண்டையும் ஒன்றிணைத்து திருவள்ளூரிலேயே உருவாக்க வேண்டும் என்று கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையிலே தான் சட்டக்கல்லூரி இயங்கி வந்தது. அங்கே மாணவர்கள் நடத்திய போராட்டம் போன்றவற்றினுடைய விளைவாக அன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் நியமிக்கப்பட்டு அந்த கமிஷன் அறிக்கையினுடைய அடிப்படையிலே தான் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஒன்று திருவள்ளூர் மாவட்டம் பட்டறைப்பெரும்புதூரிலும் செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கத்திலும் 2 கல்லூரிகளாக பிரித்து அங்கே செயல்பட அனுமதிக்கப்பட்டன. எனவே இது அரசாங்கம் எடுத்த முடிவல்ல. அன்றைக்கு மாணவர்கள் நடத்திய போராட்டத்தினுடைய அடிப்படையிலே சட்டக்கல்லூரியை சென்னைக்கு வெளியே சென்று விட்டால் நன்றாக இருக்கும் என்று அந்த அறிக்கையை தந்த அடிப்படையிலே தான் அது செயல்படுத்தப்பட்டதை தவிர வேறு அரசு சென்னையில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அரசுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது அந்த இடம் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அங்கே உயர்நீதிமன்றம் அதை பழமை வாய்ந்த புதுப்பிக்கத்தக்க கட்டிடமாக 29 கோடி ரூபாயிலே அதை செயல்படுத்தி அதில் 9 நீதிமன்ற வளாகங்கள் வர இருக்கின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவள்ளூர் நீதிமன்றத்துக்கு அருகிலே தான் அங்கே நம்முடைய பட்டறைப்பெரும்புதூர் அந்த கல்லூரி இருக்கிறது. மாணவர்கள் போக்குவரத்துக்கு தோதாகத்தான் இருக்கின்றது. அவர்களுக்கு தேவையான வசதிகளை நிச்சயமாக அந்த கல்லூரி செய்து கொடுக்கும்.